வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல விநாயகர் சதுர்த்திக்கான பிரசாதங்கள் நம்ம ஆல்ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு உளுத்தங்குழக்கட்டை இல்ல கார குழக்கட்டை எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியா அப்படியே உளுத்தங்குழக்கட்டை பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் ரொம்ப ஈஸியா இன்னைக்கு உளுந்து குழக்கட்டை நம்ம பண்ண போறோம். மேல் மாவுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடையில கிடைக்கக்கூடிய வரட்டரிசி மாவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த மளிகை கடையில போனாலும் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். அந்த மாவுல எப்படி வந்து விரிசல் வராம சாஃப்டான குழக்கட்டை பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குழக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு, இந்த ப்ராசஸ்டு ரைஸ் ஃப்ளோர் அப்படின்லாம் வருதுல்ல, அதெல்லாம் எதுவுமே வாங்க தேவையில்லை. சாதாரணமா அரிசி மாவு அப்படின்னு நீங்க கேட்டு வாங்கினாலே போதும். அந்த மாவை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்ம இன்னைக்கு மேல் மாவு பர்ஃபெக்டா ரெடி பண்ணிட்டு உள்ள ஃபில்லிங்கான அந்த உளுந்து பூரணம் இருக்கு இல்லையா, அது கூட ரொம்ப ஈஸியா அப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த வரட்டரிசி மாவுலேயே விரிசல் வராம உளுந்து குழக்கட்டை ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உளுந்து குழக்கட்டை பண்றதுக்கு ஒரு 50 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இப்போ தண்ணியை ஃபுல்லா நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை எடுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதுல 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, வெறும் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், இல்ல வெறும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பீஸஸா கட் பண்ணி போட்டோம்னா அரைக்கிறது ஈஸியா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை நல்லா தண்ணி வடிய விட்டு வச்சிருக்கேன். இதையும் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது, நல்லா வடிய விட்டுடணும். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு கொரப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. பாருங்க எப்படி அரைச்சிக்கணும். ஸ்டவ்ல ஒரு இட்லி பானை வச்சிருக்கேன். பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம இப்படி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா உளுத்தம் பருப்பு, இதை சின்ன சின்னதா இப்படி லேசா வடை மாதிரி தட்டி இல்ல உருட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். குட்டி குட்டியா வச்சு இது ஸ்டீம்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி பிளேட்ல இட்லி மாதிரி வச்சு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசா இல்லாம ஓரளவுக்கு குட்டி குட்டியா வச்சோம்னா ஈஸியா வெந்துடும். அதே நேரம் ரொம்ப ஃபிளாட்டா அப்படி தட்டையா கூட பண்ணக்கூடாது, அப்படின்னா ரொம்ப வரவரன்னு ஆயிடும். கொஞ்சம் இப்படி பெருசா வந்து வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஷேப்ல இந்த அளவுக்கு திக்னஸ் இப்படி வச்சிட்டோம்னா ஈஸியா வெந்துடும். பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி இட்லி பானையை மூடி ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மேல் மாவுக்கான அரிசி மாவு நம்ம வறுத்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து கோல மாவு பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வறுக்கும் போது கொஞ்சம் கை விடாம நம்ம வறுக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து போயிடும், ஒரு பக்கம் வறுபடாம அப்படியே பச்சையா இருந்துடும். மாவு பாருங்க நல்லா அப்படியே லைட் வெயிட் ஆயிடுச்சு. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும், அப்படியே கொஞ்சம் அப்படியே மாவு காத்து மாதிரி அப்படியே பறக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கோல மாவு பதம் அப்படின்னு. இப்படி கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டோம்னா லைன் போட வரும். பாத்தீங்களா, இந்த மாதிரி கோடு போட வந்துடும். இதுதான் பதம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்ப உடனே இந்த கடாயிலேருந்து நம்ம வேற தட்டுக்கு எதுக்காவது நம்ம மாத்திக்கணும். இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு இது போதும், இது கரெக்டா இருக்கு. நம்ம மாவு வறுத்து எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஸ்டீம் பண்ண வச்சிருந்தோம் இல்லையா ஸ்டஃபிங்கான உளுந்து பூரணம் பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கு. ஏதாவது ஒரு கத்தி ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நம்ம அப்படியே குத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டாம வந்துடும். நமக்கு கையில தொட்டு பார்த்தாலும் ஒட்டாம இருக்கு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்ப குழக்கட்டைக்கான மேல் மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த கப்ல 1 கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா, இதே கப்ல நம்ம 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்க 1/2 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். கடை மாவு அப்படிங்கறதுனால நம்ம தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். மேல் மாவுக்காக கொஞ்சம் உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன், நீங்க சால்ட் கூட சேர்த்துக்கலாம். 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த தண்ணி வந்து கொதிக்க கூடாது, ஜஸ்ட் வெதுன்னு வந்தா போதும். பாருங்க இப்ப வெதுன்னு இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த அரிசி மாவு நான் தட்டுல கொட்டி நல்லா ஆற விட்டுருக்கேன். இந்த மாவை நம்ம இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கைவிடாம நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஒட்டாம பந்து மாதிரி வரும் பாருங்களேன், அது வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். அரிசி மாவு அப்படிங்கறதுனால கட்டி தட்டாது, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாவு பாருங்க நல்லா கிளறியாச்சு. நல்லா சுருண்டு பந்து மாதிரி வந்துடுச்சு பாருங்க. நல்லா வேகமா வந்துடுச்சு. கையில வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற அந்த உளுந்து பூரணம் வந்து நல்லா சூடு ஆறியாச்சு. இப்படி சின்ன சின்னதா உடைச்சி கொஞ்சம் மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா அப்படியே பூ மாதிரி உதிரா வந்துடும். கையாலேயும் வேணாலும் நம்ம உடைச்சு விட்டுக்கலாம், ஆனா மிக்சியில பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பல்ஸ் மோட்ல நல்லா அப்படியே உதிரா வர்ற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அப்படி பூவா நல்லா உதுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம கையால உதுத்தோம்னா இந்த அளவுக்கு உதுக்க முடியாது, கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கும். இதை நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். உதுத்து வச்சதை இப்படியே யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இது நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூர்ணம் வந்து இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உளுந்து கொழுக்கட்டைக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது வேற பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தாச்சு. லேசா கையில நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கையிலையும் ஒட்டாம இருக்கும், மாவும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா நம்ம இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா வந்திருக்கு, சூப்பரா வெந்திருக்கு. இதை நல்லா அப்படி இழுத்து இப்படி நல்லா பிசையணும். நல்லா அப்படி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொப்பு பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், விரிசல் வராம நல்லா வரும். பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. ஒரு கப்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கப்ல கொஞ்சம் நல்லெண்ணெயும் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம தொட்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொழுக்கட்டை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கலாம். லேசா கையில வந்து எண்ணெய் தொட்டுப்போம். இந்த உளுந்த பூர்ணம் கார கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல உளுந்து கொழுக்கட்டை அப்படிம்பாங்க. இதை நம்ம இன்னைக்கு ஃபில் பண்ண போறோம். பாருங்க, சொப்பு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விரிசல் வர மாதிரி இருந்தது அப்படின்னா லேசா அப்படி தண்ணியை தொட்டுட்டோம்னா அந்த விரிசல் வந்து சரியாயிடும். இல்ல கையில உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா எண்ணெய் தொட்டுக்கலாம். இது இப்போ ஒட்டலை, நல்லா வருது. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா பண்ணிப்போம். இந்த இடத்துலயும் வந்து ரொம்ப திக்கா இல்லாம பார்த்து பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இந்த 2 விரலுக்கு நடுவுல இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி பள்ளமா இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம இந்த உளுந்து பூரணம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமா ஃபில் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நமக்கு இது ஒட்டணும் இல்லையா, அதுக்கு இடம் வேணும். லேசா தண்ணி தொட்டு இந்த ஓரத்துல இப்படி தண்ணி இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இப்படியே ஒட்டிக்கிட்டே வாங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை யூஸ் பண்ணியே நம்ம வந்து இந்த ஸ்வீட் கொழுக்கட்டையும் பண்ணலாம். பிகினர்ஸா இருந்து கையில பண்றது கஷ்டமா இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கோங்க. இதுல லேசா வந்து இப்படி எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு உருண்டை மாவு இதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையால அப்படி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சென்டர்லயும் நல்லா திக்கா இல்லாம கொஞ்சம் நல்லா மெல்லீஸா இப்படி பண்ணிக்கோங்க. சென்டர்ல வந்து இந்த உளுந்து பூரணம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வச்சுக்கணும். இது நல்லா ஓரத்துல இல்லாம இப்படி சென்டருக்கு அழகா அப்படி நகர்த்தி விட்டுக்கோங்க. தண்ணியை தொட்டு இந்த ஓரங்கள்ல இப்படி லேசா ஈரம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒட்டிக்கும். இந்த இலையை பிடிச்சி இப்படி நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே அமுக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒட்டிக்கும். இப்படி ஓரங்களை நல்லா அப்படி கையாலே இப்படி ஒட்டி விடுங்க நல்லா. அப்போ நமக்கு பூர்ண வெளியில வராம நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்கு. இப்படி ஒரு இலையோ இல்ல பிளாஸ்டிக் ஷீட்டோ வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இட்லி பானையில தண்ணி வச்சிருக்கேன், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை இதுல வச்சிடலாம். பாருங்க, எல்லாத்தையும் வேகத்துக்கு வச்சிடறேன். இது ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுப்போம். ஒரு 7-8 நிமிஷம் ஆயாச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்க கரெக்டா வெந்திருக்கு. இந்த கொழக்கட்டை அப்படி பாக்குறதுக்கு இப்படி பல பலன்னு தெரிஞ்சது பாத்தீங்களா, ஷைனிங்கா அப்படி இருந்தாலும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டா அந்த உளுந்து கொழக்கட்டை இல்ல கார கொழக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். விநாயகருக்கு நைவேத்தியமும் பண்ணியாச்சு. பிரசாதம் வந்து ரெடியா இருக்கு. உளுந்து கொழக்கட்டை பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இத்தனைக்கும் நம்ம சாதாரண கடையில வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள ஃபில்லிங்கும் பாருங்க அவ்வளோ நல்லா வந்திருக்கும். பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. இதே மாவுல நம்ம தேங்காயும் வெல்லம் பூர்ணம் பண்ணி ஃபில் பண்ணுவோம் இல்லையா, ஸ்வீட் கொழுக்கட்டை, அது கூட நம்ம பண்ணலாம். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஜஸ்ட் சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவும் நல்லா சாஃப்டா விரிசல் வராம அருமையா வந்திருக்கு பாருங்க. இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம வெள்ளை கொழுக்கட்டையும் பண்ணலாம், கார கொழுக்கட்டையும் பண்ணலாம். வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா செம்ம சூப்பரா இருக்கு. அப்படியே வாயில போட்டா கரையுது, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. கார கொழுக்கட்டையும் அந்த ஃபில்லிங் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நல்லா சாஃப்டா இருக்கு. டேஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கு. இது கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தா தான் நல்லா இருக்கும். இன்னும் காரமா வேணா கூட இன்னும் 1-2 மிளகாய் நீங்க சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் தூக்கலா இருந்தா தான் இது ரொம்பவே நல்லா இருக்கும். முத நாள் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மறுநாள் இந்த பூஜைக்கு வந்து இந்த மாவை ரெடி பண்ணி இந்த கொழக்கட்டை பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வரும்போதே அப்படியே கடையில அரிசி மாவு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உடனே கிளறி நீங்க ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். இதே மெத்தட்ல இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டா வந்துடும். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.